ஹலோ சில்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கான பர்த்டே. அவங்களோட ஐடி நேம் ஜான்ஸ் ஜினுக்கு. ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பியாக இரு, சேஃபாக இரு, ஹெல்த்தியாக இருந்துக்கோ. இன்றைக்கி உன்னோட பர்த்டே, அதுக்கான ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் இது. நீ கேட்டிருந்தா ஒன் ஷாட் இப்படி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் என்கிட்ட. அதே மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணு. உன்னோட கமெண்ட் ஒன்றையும் நான் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னோட கமெண்ட் எனக்கு ரொம்பவே பூஸ்டப் ஆகுது. எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போட நல்லாவே தோணுது. அதனால தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண உட்காந்துட்டேன். எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கேப்பில் வரேன். இப்போ நம்ம வளன்னு பேச வேணாம், டேரெக்டாக இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் டேவை தான் காட்டுறாங்க. ஏய், என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ மச்சான்? நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் மச்சான். என்னது லைஃப்பை என்ஜாய் பண்ணணுமா? டேய், என் சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்டா, அதுக்கு ஏதாவது பதில் சொல்கிறா? டேய், உன் சிஸ்டர் என்னடா பார்க்கறதுக்கு அழகான சின்ன நல்ல நல்ல மாப்பிள்ளை தான்டா கிடைப்பான் அப்படின்னு இப்போ டேவோட ஃப்ரெண்டு ஜிமுனா தான் சொல்லிகிட்ருக்க. இப்போ டே தான் அப்படியே ஜிமுனா ஒரு மாதிரி பார்த்துட்டு, டேய் இதெல்லாம் எனக்கு தெரியும், நல்ல மாப்பிள்ளை தான் வருவார்னு எனக்கும் தெரியும். ஆனால் ஏதோ எனக்கு பயமாகவே இல்லைடா. யாராச்சும் கெட்டவன் வந்துட்டா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாதேடா அப்படின்னு டே தான் புலம்பிகிட்டு இருக்கா. இப்போ ஜிம்னா தான், டேய் டேய் புலம்பாதே டேய், நல்லபடியாக ஒரு நல்ல மாப்பிள்ளையாக உன்னோட தங்கச்சிக்கு கன்ஃபார்ம் கிடைப்பான், சரியா? அவன் அது 8 ஊர் இருந்தாலும் சரி, 11 ஊராக இருந்தாலும் சரி, அப்படியே ஓடி வரும் உன்னோட தங்கச்சிக்காக. டேய் டேய் ஓட்டாதடா, ஐயோ சிரிப்பு கூட வரமாட்டேங்குதுடா அப்படின்னு டே தான் வச்சு பங்கமாக கலாய்க்கிறாரு. இப்போ ஜிமுனா தான், டேய் டேய் எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமுனா விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ டே தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. டேய், இது பார்த்தா உனக்கு சிரிப்பு மாதிரியா தெரியுது? சிரிக்கிற விஷயமாடா இது? ஆனால் டே, உன் தங்கச்சி பக்கம் ரொம்ப அழகாக தான்டா இருக்கா, எனக்கு வேணால் கட்டி கொடுறான். உனக்கு கட்டி கொடுத்துட்டு இது பண்ணுவேன், வாயை உடச்சிடுவேன் வந்தேனா. சரி 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 மச்சான், கூல்டன் நம்ம 2 பேரும் எப்பவுமே மச்சான்ஸ் தான், அதெல்லாம் நான் அப்படிலாம் கேட்கவே மாட்டேன். சரி என்னமோ பண்ண, எனக்கு வேலை இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனியில் போய் அவர் வேலை பார்த்துட்டுருக்காரு. இப்போ அவர் வேலை பார்க்குற கம்பெனி நேம் விங்ஸு. அந்த விங்ஸோட கம்பெனியோட சிஓவே டே தான். இப்போ டே தான், என்னடா இது மைண்டு ப்ரெஷராகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காரு. இப்போ கரெக்டாக டேக்கு ஒரு கால். அண்ணா அப்படின்னு ஒரு குரல். சொல்லு தங்கச்சி. அண்ணா, இங்கே ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வாரீங்களா? யார்? நம்மளுக்கு புரோக்கர் பார்க்க தான், எனக்கு மாப்பிள்ளை பார்க்க. ஓ, புரோக்கர் வந்திருக்காரா? நான் வரேன் இன்னும் ஒரு ½ அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா அப்படின்னு அங்கேருந்து ஷா தான் கூப்பிட்றா. இப்போ டே இதை பார்த்துட்டு, ஐயோ இப்போ அங்கே வேற போகணுமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக டேவோட பிஏ மார்க் வந்துட்டு, சார் என்னது, என்னாச்சு பிஏ? சார் நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக மீட்டிங் வந்திருக்கா. என்னது மீட்டிங்கா? என்னடா சொல்கிறா? அங்கே என் தங்கச்சிக்கு புரோக்கர் பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பேசிகிட்டு இருக்கா? ஆமாம் சார், நம்ம இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்ல. சரி சரி இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அங்கே மீட்டிங் ஹாலில் தான் காட்டுறாங்க. அங்கே பரபரன்னு மீட்டிங் போயிட்டுருக்கு. விடாமல் டேவோட தங்கச்சி ஷா வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் டே வந்து மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. எந்த ஃபோனும் வரக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் ஷாவை பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ரொம்ப ரொம்ப உச்சந்தளவு கோபம் வருது. ஏன்னா தான் அண்ணனே அங்கே வந்து புரோக்கர் மாப்பிள்ளை பார்க்குறதுக்கே இல்லை. இப்போ டே அப்படியே மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஈவினிங் டைம் ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு வராரு. இப்போ ஷா தான், எதுக்கு நான் இப்போ வீட்டுக்கு வந்தால் கம்பெனியை கதின்னு இருக்க வேண்டியதானே,
எதுக்கு இப்போ நீ இங்கே வீட்டுக்கு வந்த? எதுக்கு நானும் ஒருத்தன் இங்கே இருக்கேன்? ஆ அங்கே இருக்க வேண்டியதானண்ணா? எதுக்கு நான் இங்கே வந்தீங்க? ஷா அது வந்து சொல்கிறத கேளுமா. இங்கே பாருங்கண்ணா, உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷா அங்கேருந்து போக டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட தெரில. அது ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங், அதனால் எதுவும் பண்ண முடியல. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ ஷா வந்து சுத்தமாக டேக்கிட்ட பேசுகிறதே கிடையாது. டே வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஷாக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலையும் பார்த்துட்ருக்காரு. இப்போ கரெக்டாக டேக்கு ஒரு கால் வருதா? ஹலோ, சொல்லுங்கள். நீங்கள் உடனே நீங்கள் அப்ராடுக்கு வரணும். என்னது அப்ராடுக்கா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஷா தான் அண்ணா அப்படின்னு வந்து நிற்க, ஒரு நிமிஷம் ஷா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு தீவிரமாக. ஷாவும் வெயிட் பண்ணுறா. இப்போ ஷா தான் நான் அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறாரு. இப்போ ஷாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சா ஷா இங்கே வா அப்படின்னு சொல்ல, இப்போ ஷாவும் வெளியே வரா. என்னண்ணா அப்படின்னு கேட்க, சரி என்ன விஷயம்? பத்திரிக்கை. என்னது பத்திரிக்கையா? என்ன ஓகேவாயிடுச்சா? நான் என்னண்ணா பேசுகிற? உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏய் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இதுதான் பத்திரிக்கை, இந்தாங்க வச்சுக்கோங்க. என்னது இதுதான் பத்திரிக்கை வச்சுக்கோங்களா? இந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு தயவுசெய்து நீங்கள் இந்த போயிடு. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இருக்கிற டென்ஷன் எங்கே காட்டுறதுன்னு கூட தெரில. ஷா மேலே காட்டிகிட்டு இருக்காரு. ஷா இதை புரிஞ்சுக்காமா, சரிண்ணா உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஷா அங்கேருந்து கிளம்புறா. இது டே வந்து பார்த்துட்டு எதுவுமே ஃபீல் பண்ணல. அங்கேருந்து கிளம்புறாரு. அவருக்கு அவரோட வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பி அப்ராட் போயாச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு டேக் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஷா வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டானா. இது டே கேள்விப்பட்டோன்னே ஷாக் ஆயிடுச்சு. என்னது ஷா மேரேஜ் பண்ணிக்கிட்டாளா? யார் அது அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கு. டே வந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா, அண்ணா நான் தான். யாரோ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா? ஆமாண்ணா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பேர் ஜியான் ஜாங்கோ. இவரை தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஹாய், என்னோட நேம் ஜியான் ஜாங்கோ. உங்கள் நேம் சொல்ல முடியுமா? என்னோட நேம் கிம் டேங். நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ, விங்ஸ் கம்பெனி சிஇஓ. கேள்விப்பட்டிருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு மாதிரி பார்க்குறாரு ஜேகேவா. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி லஸ்ட்டு ஃபீல் வருது. இப்போ டே தான் என்ன ஃபீல் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இப்போ ஜேகே தான் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே. என்னோட ஷார்ட் நேம் எனக்கு தெரியும். ஒரு தாட்டி உங்களை நெட்டில் எங்கேயோ பார்த்த ஞாபகம். என்னை பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் அதர் கண்ட்ரியோட சிஇஓ. ஓ அப்படியா, நைஸ் டு மீட் யூ. உங்கள் கம்பெனி கூட நான் கொலாப் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேனே. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்ல, இப்போ 2 பேருமே கொலாபரேஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே தான் சரி ஜேகே நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கா. கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தானே பார்த்துக்கணும். அது என்னமோ உண்மைதான், ஆனால் எனக்கு டைம் இல்லை. எனக்கு அது கம்பெனி மீட்டிங் இருக்கு. நான் இங்கேருந்து போகிறேன் ஜேகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இப்போ டே தான் இல்லை வேணாம் ஜேகே, நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்ல, இப்போ டே தான் அப்படியே இழுத்து பிடிச்சி டே உட்கார வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்றாரு. டேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் டே ஒரு மாதிரி ஜேகே பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு
ஒரு மாரி லஸ்ட்டு ஃபீலாக இருக்குது ஜேகேவ பார்க்க பார்க்க. இப்போ டே தான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட தெரியல. அவர் கண்ட்ரோல்ல இறக்குற மாரி இருக்கு. ஆனா டேக்குள்ளேயே அவரு கண்ட்ரோல் பண்ண அது நம்மளோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான் "ஆ எனக்கும் டைம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாமா?" "ஆ போலாமே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. போயிட்டு அப்படியே அவங்கவங்க கம்பெனியில போய் உட்கார்றாங்க. அவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு கரெக்ட்டா 6 மணிக்கு வராங்க. டே கொஞ்சம் லேட்டா வராரு. அவர் கொஞ்சம் பிஸ்னஸ் மீட்டிங்னால அவர் அங்க பிஸி ஆயிட்டாரு. இப்ப ஜேகே தான் எங்க டேவ காணோம். அது என் அண்ணன்லாம் வரவே மாட்டான். எப்பயுமே என் அண்ணன் இப்படிதான். ராத்திரி டைம் வரவே மாட்டான். அவன் நாளைக்கு காலையில 5 மணிக்கு தான் வருவான். அது காலையில 5 மணிக்கு தான் வருவானா? ஏன்? அவன் எப்போ பார்த்தாலும் மீட்டிங், 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 மீட்டிங். அவனுக்கு அந்த மீட்டிங்க தவிர வேற எதுவும் தெரியாது. ஹ! இங்க ஒரு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கேன். என் மேலேயும் பாசம் கிடையாது. அப்படிலாம் சொல்லாத. அவன் நல்லவன் மாரி தான் தெரியுது. ம். அது நீ தான் சொல்லிக்கணும். என் அண்ணன பத்தி எனக்கு தான் தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு ஷாதா ஒரு மாரி கடுப்பாகுறா. ஒரு மாரி இருக்கு ஷாக்கு. இப்ப ஜேகே தான் இத பார்த்துட்டு, "சரி ஒண்ணும் இல்ல விடு. அவன் நல்லவன் தான். நீ எதுவும் தப்பா எதுவும் எடுத்துக்காத. குழந்தடா." "என்னது? குழந்தையா? என் அண்ணனா?" ஷோ! உனக்கு அது தெரியவே தெரியாது ஜேகே. அவன் சரியான பக்கா ஃப்ராடு. அவன் ஏதோ 420 வேலை பார்க்காம இருக்கான். அப்படின்னு சொல்ல, "ஏய் இப்படிலாம் சொல்லாத. அமைதியா இரு." அப்படின்னு சொல்ல, "சரி சரி என்னமோ நீ தேவை அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க. என் அண்ணனை புகழ்ந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க. ஆ இது எங்கே போய் முடிய போதோ." அப்படின்னு சொல்லிட்டு ஷாதா அங்கேருந்து கிளம்புறா. இப்போ ஜேகே தான் ஐயோ! இவ வேற ஒருத்தி. இவள போய் சமாளிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே ஷாப் பின்னாடி போயிட்டு அப்படியே கன்சோல் படுத்தி 2 பேருமே படுத்து தூங்குனாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போ ஜேகே தான் போய் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே நடந்து போறாரு. அவர் ஷர்ட் வந்து ஹாஃபா திறந்துருக்கு. செஸ்ட் எல்லாமே தெரியுது. இப்போ டே அங்கே வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காரு லேப்டாப்பில். இப்போ டே கண்ணு அப்படியே லைட்டாக மேலே வருதா. ஜேகே அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகேவும் திரும்புகிறாரு. ஆ சொல்லுங்க டே. அது வந்து அப்படின்னு வந்து அப்படியே முழிச்சிட்டே இருக்காரு. டேக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரில. ஜேகேவோட அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி லஸ்ட் ஃபீலாகவே இருக்கு. இப்போ ஜேகே தான் என்னாச்சுட்டு கிச்சனுக்கு தானே போகிறீங்க? ஆ ஆமாம் கிச்சனுக்கு தான் போகிறேன். உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ டே தான் ஜேகே போகிறத ஒரு மாதிரியாவே பார்த்துட்ருக்கா. இப்போ ஜேகேவும் காஃபிலாம் போட்டுட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வராரு. இப்போ டே தான் அப்படியே ஜேகேவோட சிஸ்டர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகேக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. தன்னை யாரோ பார்க்குற மாதிரி. இப்போ ஜேகே தான் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. டே அப்படியே லேப்டாப்பை பார்க்குற மாதிரி நடிக்கிறாரு. ஜேகே வந்து டே வந்து என்னை பார்க்குறான் அப்படின்லாம் தெரியல. அப்படியே கேஷுவலாக அப்படியே பட்டன் போட்டு ஓகே டே நான் இங்கேருந்து கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. டேவும் சரி ஜேகே எனக்கு ஒரு ஹெல்ப்பு. சொல்லுங்கள் என்னது? இந்த அக்ரிமெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. அப்புறம் இந்த ஒரு கம்பெனியில் என்னென்னா இதெல்லாம் பண்ணி இன்னும் நல்லா ப்ராடக்ட்டு ப்ராஃபிட்லாம் பார்க்குறதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜேகேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஒரு லேப்டாப் எடுத்து டே கிட்ட வராரு. கிட்ட வந்து உட்காந்துட்டு டேக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டே ஒன்றுமே கவனிக்கல. ஜேகே ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்காரு. அப்சர்வ்ஸாக இருக்குது ஜேகேவை பார்க்க பார்க்க. இப்போ ஜேகே தான் மாதிரி ஃபீல் ஆகுது. என்னாச்சுட்டு இதுக்கு என்னை இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே. நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகேவும் அகைன் அதெல்லாம் சொல்கிறாரு. டே வந்து அப்படியே ஜேகே ஒரு மாதிரி முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ
டேய் என்ன நினச்சாருன்னு தெரில. ஜேகே அப்படியே அந்த சோஃபாவில் பின் பண்ணி அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜேகே அப்படியே திணறாரு. விடு விடு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு திணறாரு. இப்போ ஜேகேவும் அப்படியே திணறிக்கிட்டே இருக்கா. டே வந்து விட மாட்டேங்கிறாரு. அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டேவே ரிலீஸ் பண்ணிட்டு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பிட்டாரு. ஜேகேக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கூட ப்ராசஸ் பண்ண முடியல. அவரால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரா. இப்போ ஜேகே தான் என்னது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஜேகே தான் ஓ இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. இது கரெக்டாக ஒளிஞ்சு இந்த ஷா பார்த்துட்டு என்னாச்சு ஜேகே எதுக்கு ஒன்று நீயே காயப்படுத்திட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷா இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல ஷா வந்து போகவே மாட்டேன்றாரு. ஏய் ஷா இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்ல ஜிகே நான் இங்கேருந்து போக மாட்டேன் ஜேகே. என்னாச்சு ஜிகே ஏன் இப்படி ஒன்று நீயே காயப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஜேகே வந்து டேக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கார். அந்த கிஸ்ஸுக்கு அப்புறம் ஜேகே வந்து டேவை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறாரு. டேக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகுது. ஆடா இது அவனை லவ் பண்ணுறேன்னு தெரியுது. ஆனால் அவன் ஏன் இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான். அது ஒரு நார்மலான கிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து யோசிச்சுட்ருக்கா. இதே கொஞ்சம் டே போகுது. இப்போ சா வந்து வெளியே கிளம்பிட்டா. இப்போ டே தான் இப்போ வா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. ரூம்குள்ளே பார்த்தா ஜேகே அழகாக தூங்கிட்டுருக்கா. இப்போ டே தான் இன்றைக்கி மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே வந்து வராரு. வந்து அப்படியே ஜேகே மேலே ஓவராகி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஜேகே அப்படியே முடிச்சிட்டாரு. விடு என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் டே வந்து நகரவே மாட்டேன்னு சொல்லிட்டு நகரவே இல்லை. இப்போ டே அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே விடுறாரு. ஜேகே ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. டேவும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ரெண்டு பேருக்கும் சரியான ஐ கான்டாக்டை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட தெரியல. இப்போ ஜேகேக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டே மேலே அந்த லவ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே எல்லா பக்கமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாலு, கிச்சனு, ரெஸ்ட் ரூமு, அப்புறம் பெட்ரூமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டா எங்கெங்கேயோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அழகாக அப்படி ஒரு சீன் இனிமேட் போயிட்டுருக்க. இப்போ ஜேகே தான் நல்லா இருக்கு பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன ஜேகே ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இன்டிமேட்டாக இருக்காங்க. இப்போ கரெக்டாக இவங்க இப்படி இருக்கும்போது கரெக்டாக ஷா வந்து அப்படி பார்க்குறா. என்ன நடக்குதுங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் அண்ணா என்னண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு ஷா வந்து ஒரு மாதிரி ஆகிறா. டென்ஷன் ஆகிறா. இப்போ ஷா அப்படியே கோச்சிட்டு உள்ளே போகிறா. இப்போ ஜேகே தான் ஷட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக ட்ரை பண்ணா. இப்போ ஷா தான் அப்படியே கத்துறா. இங்கேருந்து போ ஜேகே என் கண்ணில் முழிக்காத இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஷா வந்து அப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாரு ஜேகேக்கு. ஜேகேவும் வேறு வழியே தெரியல. டிவோர்ஸ் நோட்டீஸும் சைன் போட்டு ஷாக்கு கொடுத்துட்டாரு. ஷாவும் இந்த வீட்டில் நான் இனி இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டை விட்டே போயிட்டா. இப்போ டே தான் ஜேகே சொல்லிட்டே இப்போ என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல சரி ஜேகே நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழகாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு டே நம்ம போகலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல சரி போகலாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க.
அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ டேக்கா கரெக்டாக ஒரு கால் வருதா. ஹலோ, நான் மார்க் பேசுகிறேன். என்ன விஷயம்? சார், இங்கே கம்பெனி கொஞ்சம் டவுன் ஆகிட்டுருக்கு. நான் என்னென்னு பார்க்குறேன் நின்றுட்டு டேவா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வராரு. அது ராத்திரி 9 o'clock. அங்கே பார்த்தா ஜேகே அழகாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கா. டே வந்து அப்படியே ஓவராகி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ அழகாக இன்டிமேட்டாக இருக்காங்க. இப்படியே அவங்க 2 பேரோட லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே போகுதுடா. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை எங்கேயும் முடிச்சுக்கிறேன். அண்ட் அகெயின் நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பியாக இரு, சேஃபாக இரு, ஹெல்த்தியாக இரு. ஜான்ஸ் ஜினுக்கு ஹாப்பியாக இருங்க, சேஃபாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஏதோ பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பி, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.